இப்போ சென்னா மசாலா எடுத்து செய்ய போகிறேங்க. சென்னா மசாலாவுக்கு 1 கப் பவுல் வந்து ஒயிட் சுண்டல் எடுத்திருக்கேன். இதை வந்து 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அது போட்டுக்கிறேன். அது கூடவே வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தான் உப்பு போடுறேன். மசாலா செய்யும்போது மறுபடியும் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நான் இதுக்குள்ளே வந்து ஒரு கிளாத்தில் வந்து கொஞ்சோண்டு டீ தூள் போட்டிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். போட்டு இந்த துணியை வந்து நான் கட்டி இதுக்குள்ளே போட்டு 6 விசில் விட்டு வேக வச்சு எடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள், துணி வந்து இந்த டீ தூள் வந்து இப்படி தான் இந்த மாதிரி துணி கட்டி இதில் போட போகிறேன். இதில் வந்து இப்போ சுண்டல், உப்பு, இந்த டீ தூள் பேக் இருக்குது. எல்லாம் வந்து டீ பேக் இருக்கிறவங்க ஒரு டீ பேக் போட்டுக்குங்க. எல்லாத்து வீட்லேயும் டீ பேக் இருக்காது, அதனால தான் வந்து இந்தமாதிரி கிளாத் போட்டிருக்கேன். இது முடிஞ்சோடனே எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பூரி செஞ்சுக்கலாங்க. பூரி செய்கிறது எல்லாருமே ஹோட்டலில் வந்து மைதா மாவு போடுவாங்க. நான் மைதா மாவு கம்மி பண்ணிவிட்டு கோதுமை மாவு நிறைய போட போகிறேன். 1 கப் கோதுமை மாவு, 1/2 கப் மைதா மாவுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு. எப்பவுமே இதுக்கு வந்து கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கேன். எதுக்காகனா அது கொஞ்சம் கலர் கொடுக்கும், அதுக்காக. நல்லா பெசரி விட்டுக்குங்க. பெசரி விட்டுட்டு நான் அதில் வந்து 2 ஸ்பூன் வந்து தயிர் எடுத்திருக்கேன். கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். அதுவும் போட்டு பிணைய போகிறேன். பூரி வந்து கொஞ்சம் உப்பெல்லாம் வரும், புளிப்பு இருக்காது. சோடா உப்பெல்லாம் சில பேர் போடுவாங்க, நான் அது போடல, அதனால் வந்து தயிர் போடுறேன். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாங்க. இப்போ விசில் அடங்கிடுச்சுங்க. இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா வெந்திருக்குங்க. அங்கே பாருங்கள், இந்த டீ பேக் போட்டங்காட்டிக்கு அந்த சுண்டல் கலரே மாறி இருக்குது. ஒயிட் கலர் இல்லாமல் அந்த டீயினுடைய கலரும் சேர்ந்து வந்திருக்கு. இது வந்து ஒரு நல்ல அரோமா கொடுக்கும். நம்ம சாப்பிடும்போது அந்த டீ தூள் ஸ்மெல்லும் இருக்கும். பாருங்க எப்படி நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம போட்டிருக்கிற டீ பேக் எடுத்துடலாம். பாருங்க டீ பேக் எப்படி இருக்குது. இது எடுத்துகிட்டு இப்போ வந்து என்ன எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கிரேவி செய்ய போகிறேங்க. 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இப்போ 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேங்க. இது வந்து ஓமம்ங்க, அது போடுறேன். கொஞ்சம் 1/4 ஸ்பூன் போடுங்க போதும். இது வந்து நல்ல ஸ்மெல் வரும், அதுக்காக போடுறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையாக வந்து சாய் ஜீரா இப்படி தாங்க இருக்கும். இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும், அது கொஞ்சம் போட்டுக்கிறேன். சாய் ஜீரா வந்து ஸ்மெல் நல்லா இருக்குங்க, அதுக்காக போட்டிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் வந்து சிறுசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நான் வந்து இப்போ இந்த டிஷ்ஷுக்கு வந்து 1.5 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். நல்லா வணக்கிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. இப்போ இது டிஷ்க்கு ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. பெங்களூர் தக்காளி எடுத்துக்கிறேன். நல்லா வணங்கட்டும். இப்போ வந்து இந்த மசாலாவுக்கு வேணுங்கிற உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். நல்லா வணங்கட்டும். நம்ம போட்ட வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கியிருக்குங்க. இப்போ வந்து இதுக்கு வேணுங்கிற மசாலா ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் தான் எடுத்துருக்கேங்க, அது 1 ஸ்பூன் போடுறேன். ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன். இது வந்து அம்ச்சூர் பவுட்ருங்க, இது ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். எதுக்காகனா இந்த டிஷ்க்கு வந்து கொஞ்சம் புளிப்பு கொடுக்கறதுக்காக போடுறேன். இதை போட்டால் நல்லாயிருக்கும். ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இது வந்து சிந்தி கரம் மசாலா, இது நானே செஞ்சது, அது 1.5 ஸ்பூன் போடுறேன். இது இந்த பவுட்ரு எப்படி செய்கிறதுன்னு நான் வந்து உங்களுக்கு லிங்க் தரேன், பார்த்துக்குங்க. பாஸ்தா செய்யும்போது எப்படி செய்யணும்னு இந்த கரம் மசாலா செய்கிறதுன்னு நான் காமிச்சிருக்கேன், அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். மசாலாலாம் போட்டு நல்லா வணக்கிக்கிங்க. வணக்கிட்டு இந்த மசாலாவுக்கு வேணுங்கிற தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். மசாலா பச்சை வாசம் போகட்டும், இல்லைன்னா மசாலா வந்து கருகிடும். நம்ம சுண்டல் போட்டு வேக வச்சோம் இல்லைங்க, அந்த தண்ணியவே ஊற்றிக்கலாம்.
அந்த தண்ணி தாங்க ஊற்றுறேன். உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். அந்த சுண்டல் வெந்ததுனால அந்த எசன்ஸும் இறங்கியிருக்கும், டீ தூள் ஸ்மெல்லு எல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து பச்சை வாசம் போனோடனே சுண்டல் போட்டுடலாம். வச்சுருந்த சுண்டலில் ஒரு கப்பு எடுத்துருக்கேங்க. இது எதுக்காகனா, இதை நான் வந்து நல்லா அரைச்சி மை மாதிரி அரைச்சி அந்த டிஷ்ஷில் போட்டுருவேன். கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். குழந்தைங்க வந்து நிறைய சுண்டல் சாப்பிட மாட்டாங்க. இப்படி அரைச்சி போட்டோம்னா அவங்களுக்கு வந்து நல்லா போயிடும். அதுக்காகத்தான் வந்து அதை போடுறேன். அதை அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம போட்ட ஆயில் நெய் எல்லாமே வெளியே வந்திருக்கு. நல்ல ஸ்மெல்லாக இருக்குங்க. இப்போ நான் வந்து அந்த சுண்டல் அரைச்சி வச்சுருந்தேங்கல்ல, அதுதான் இது. நீங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்குங்க. அதுவும் போட்டுக்கலாம். நல்லா கலந்துக்குங்க. இதுவும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பச்சை வாசம் போகட்டும். இது போட்டோன்னே நல்லா திக்காயிருங்க. இந்த டிஷ் வந்து நல்லா வந்து ஸ்மெல் இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த சுண்டல் அப்படியே ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். இப்போ இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாங்க. பச்சை வாசம் போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம சுண்டல் போட்டு ஒரு 2 கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிடலாம். நம்ம டிஷ் ரெடி ஆயிரும். கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா சுருண்டு வருது. இப்போ வந்து நம்ம வேக வச்சுக்கிற சுண்டலும் இந்த தண்ணியும் இதில் போட்டு 2 கொதி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம டிஷ் வந்து ரெடி ஆயிரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும், தளர்ந்த மாதிரி இருக்கணும். அது வந்து கொதிக்க கொதிக்க ரெடி ஆயிரும். இது வேணுங்கிற அளவுக்கு மல்லித்தலை போட்டுக்கலாம். போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்க இருக்கும். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நம்ம கிரேவி நல்லா ரெடியாக இருக்குங்க. இங்கே ஆயிலெல்லாம் சைடில் திரண்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் எனக்கு வந்து கொஞ்சம் சுகர் போட்டு பிடிக்கும். அதனால் லைட்டாக போட்டுக்கிறேன். போட்டு கலந்துட்டு எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். நல்லா இருக்குது. பார்த்திங்களா எவ்வளோ திக்னஸ் ஆகிருக்கு. அதுக்காக அந்த சுண்டல் போட்டோம்னா நல்லா திக்காகிரும். நம்மளுக்கு டேஸ்ட்டும் இந்த டிஷ்ஷுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பூரி போட்டுடலாம்.